சித்தன் போக்கு யூடியூப் சேனலில் நம்ம சித்தர்களுடைய ஜீவசமாதிகளை பற்றி பார்த்துருப்போம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள சக்தி வாய்ந்த ஜீவசமாதிகள் என்னென்ன, அதே போல் சிவாலயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். குறிப்பாக சொல்லணும்னா சமீபத்தில் நாம் போட்ட திருவொற்றியூரை சுற்றி உள்ள ஜீவசமாதிகளை பற்றி நல்ல வரவேற்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திருவான்மியூரை சுற்றியுள்ள ஜீவசமாதிகள், மயிலாப்பூரை சுற்றியுள்ள ஜீவசமாதிகள், திருப்பூரை சுற்றியுள்ள ஜீவசமாதிகள், இப்படி ஜீவசமாதிகளை பற்றி நம்ம போட்ட வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அதைத் தொடர்ந்து நாம் தமிழ்நாட்டில் உள்ள பெண் சித்தர்களுடைய ஜீவசமாதி, அதாவது சக்தி வாய்ந்த ஜீவசமாதிகளை பற்றி தான் பார்ப்போம். இதில் நான் பதிவிடுவது எல்லாமே எனக்கு தெரிந்த சித்தர்களை பற்றி தான். இப்போ நான் பதிவிடுவதை தவிர்த்து மித்த சித்தர்கள் சக்தி இல்லையா அப்படின்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிந்த சித்தர்களை பற்றி நான் இங்கே பதிவிடுறேன். அதே போல் நான் யாரையாவது சொல்ல மறந்துருந்தாலோ தவறு இருந்தாலோ நீங்கள் அவங்கள பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பதிவிடுறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம பெண் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தாய். அதாவது சமீபத்தில் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். நம்மளுடைய சித்தர்களை பற்றி பதிவுகள்லாம் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நான் தொடர்ந்து பேசும்போது அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். வாழைத்தாயை பற்றி தெரியுமான்னு கேட்டார். உண்மையாக சொல்லணுன்னா நான் ஒரு தடவை செம்பாக்கம் பக்கத்தில் பொன்னம்பல சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போயிருந்தேன். அப்படி அங்கே போகும்போது அங்கே பக்கத்துலேயே தான் அங்கே வாழைத்தாயோடைய கோயில் இருக்குது. அதாவது திருப்புர சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் அப்படின்ன விசேஷம் அப்படின்னா அங்கே மகாமேரு இருக்கும், கீழே வாழைத்தாய் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா திருப்புர சுந்தரி. அதாவது ஒரு பெண்ணுடைய குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், அதாவது தாய் அப்படிங்கிற ஸ்தானத்தில் உள்ள 3 ஸ்தானத்தோடைய தெய்வமாக அங்கே வச்சுருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டும் ஒரு திதி. அந்த திதியில் நம்ம அந்த திதி பேரை சொல்லிக்கிட்டே நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். இங்கே மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மூலிகை தாய், அதாவது அந்த சுவாமிக்கு மூலிகையால் அவங்க அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அங்கே நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த பாலாம்பிகை வாழைத்தாயை பற்றி பெருசாக தெரியாது. கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவங்க ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. இந்த சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையான ஒரு தாய் யார் அப்படின்னா இந்த வாழைத்தாய் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பற்றி எனக்கு கண்டிப்பாக தெரியும் போது நான் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் பதிவிடுறேன். முதல்ல இவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த சித்தர்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது திருவண்ணாமலையிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த திருவண்ணாமலையில் 4 கோபுரம் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ராஜகோபுரம், பேய் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், அம்மணியம்மன் கோபுரம். இந்த அம்மணியம்மன் கோபுரம் அப்படிங்கிறதுக்கு ஏன் பேர் காரணம் வந்தது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த அம்மணி அம்மன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சித்தருடைய பேர். எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு அம்மணியம்மனுடைய பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அம்மணியம்மன் திருவண்ணாமலையில் உள்ள இந்த சிவ ஆலயத்துக்கு கோபுரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிந்த செல்வந்தர்கள்கிட்ட எல்லாம் போய் யாசகம் கேட்குறாங்க, கிடைக்குது. ஆனால் அந்த பணம் இந்த கோபுரம் கட்டுறதுக்கு பத்தலை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. வேலையை தொடங்கியாச்சு. இங்கே வேலையை முடிச்சுட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு அன்னன்னைக்கு கூலி வாங்கிக்கணும். அப்படி அம்மணியம்மன் கிட்ட போய் அன்னைக்கான கூலியை அவங்க கேட்பாங்களாம். அப்போ கேட்கும்போது அந்த விபூதியை எடுத்து இவங்க அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அந்த விபூதி அன்னைக்கான கூலியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வேலைக்கு ஏற்ற ஊதியம் அந்த விபூதியில் பணமாக மாறி வருமா. ஒருத்தர் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறார் அப்படின்னா அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் ஒருத்தர் வேலை செய்யாமல் ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த பணம் கிடைக்குமா. இதனாலேயே பயந்துட்டு வேலை செய்கிறவங்க மட்டும் இந்த கோபுரத்துக்கு வேலை செஞ்சதாக சில குறிப்புகள் சொல்கிறாங்க. இப்படி தனி ஒரு ஆளாக இருந்து இந்த கோபுரத்தை கட்டினதுனால அவங்க பேரே இந்த கோபுரத்துக்கு வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த சித்தருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் ஈசானிய லிங்கம். அதாவது நீங்கள் எல்லாம் கிரிவலம் பார்த்துட்டு வருவீங்க. கிரிவலம் பார்த்துட்டு வரும்போது கடைசியாக ஈசானிய லிங்கத்தில் முடிப்பீங்க. அந்த ஈசானிய லிங்கத்துக்கு எதிரில் தான் இருக்குது அம்மணியம்மனுடைய ஜீவசமாதி. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது திருவொற்றியூர் சடையம்மாள். இவங்க ஜீவசமாதி அடைந்தது 1987.
திருவொற்றியூரை பற்றி நிறைய மகான்களை பற்றி பார்த்துருப்போம். அதாவது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜீவ சமாதிகள் இங்கே இருக்கிறதாக எனக்கு தெரிந்த சில ஜீவ சமாதிகளை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 பதிவாக நான் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்க, நிறைய ஜீவ சமாதிகளை போய் நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான நேரம் வரும்போது நம்ம சேனலில் பதிவிடுவோம். அப்படி தான் இந்த சடையம்மாள் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க கபால மோட்சம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஜீவசமாதி அடைவதை முன்கூட்டியே சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை நம்பலை. ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க சொல்கிறத சூட்சமமாக சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா தான் ஜீவசமாதி அடைவ போத இந்த நாளில் இந்த கிழமையில் நான் ஜீவசமாதி அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஜீவசமாதி அடைந்தது பார்த்திங்கன்னா 1987 புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இவங்க பௌர்ணமி அன்னைக்கு ஜீவசமாதி அடைந்ததும் ஒரு காரணம் இருக்குது போல இருக்குது. இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள், அதாவது இவங்க ஏன் பௌர்ணமி அன்னைக்கு ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் உள்ளவங்க, குறிப்பாக திருவொற்றியூரில் உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த பௌர்ணமி தினத்தன்று சென்னையில் திருவுடையம்மன், வடுவுடையம்மன், கொடியுடையம்மன் ஆக இந்த 3 அம்மன்களையும் ஒரே நாளில் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த 3 அம்மனுக்கும் இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி அப்படிங்கிற சக்தி இருக்கிறதுனால பௌர்ணமி தினத்தன்று இந்த 3 அம்மன்களையும் தரிசனம் பண்ணால் நம்ம நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் என்ன பண்ணுவாங்க, பௌர்ணமி அன்னைக்கு முதல்ல காலையில் மீஞ்சூர் அருகே மேலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் திருவுடையம்மன் அவங்கள அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு மதியம் திருவொற்றியூரில் உள்ள வடுவுடையம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு பிற்பகலில் திருமலை வாயிலில் உள்ள கொடியுடையம்மனை தரிசனம் பண்ணுவாங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த 3 கோயில்லையும் நட சாத்த மாட்டாங்க. இல்லை அப்படின்னா வழக்கமாக 12-12:30 மணிக்கு நட சாத்திடுவாங்க. வள்ளலாருக்கு வடிவுடையம்மன் தனது கரங்களால் உணவு ஊட்டியதாக கூறப்படுகிறது. அதனால தான் வடிவுடையம்மனுக்கு தரிசனம் பெற்ற வள்ளலார் வடிவுடையம்மன் மணிமாலை அப்படிங்கிற 100 பாடல்கள் கொண்ட பாமாலையை ஏற்றியுள்ளார். இப்படி வடுவுடையம்மனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய முந்தைய திருவொற்றியூர் பதிவில் வடுவுடையம்மனை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பார்க்காதவங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சடையம்மாளுடைய இயற்பெயர் கமலாம்மாள். இவங்க வட சென்னையை சேர்ந்தவங்க. இவங்களோட கூட பிறந்தவங்க 7 பேர். பெரிய குடும்பம். இவங்க தினமும் இவங்க கைகளால் பூ பறித்து அதை மாலையாக கட்டி வடுவுடையம்மனுக்கு சாத்துவது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. நம்ம வழக்கமாக சித்தர்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய பேர் தெரியாது, அவங்களுடைய ஊர் தெரியாது, அவங்க பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்களா படிக்கலையா, அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க அப்படின்லாம் எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் கமலாம்மாள் அப்படி கிடையாது. வடச்சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கு ஆசிரியராக சேர்ந்து சிறந்த ஆசிரியராக பேர் பெற்று இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குரிய வயது வரும்போது வீட்டில் அவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது வீட்டில் இவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க, எனக்கு தனக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லை, ஆன்மீகத்தில் தான் நாட்டம் அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோரை புரிய வைக்கிறாங்க. காலங்கள் நகருது. இவங்களும் பார்த்திங்கன்னா தியானம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்து விளங்குறாங்க. ஒருத்தரை பார்த்த கணத்திலேயே அவங்களுடைய முற்பிறவி என்ன, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அக்கம் பக்கத்தில், அதே மாதிரி சென்னையில் நிறைய பேருக்கு இது காட்டு தீயாக பரவி இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலைங்க. ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இவங்க தன்னுடைய ஜீவசமாதியான நேரத்தையும் எப்போ ஆக போகிறேன், எந்த நேரத்தில் ஆக போகிறேங்கிறத முன்கூட்டியே இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கக்கிட்ட மட்டும் அதை சொல்லியிருக்காங்க. அந்த நாளும் வந்தது. அதாவது 1987 புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று காலையில் பூஜை பண்ணிவிட்டு மதியம் பார்த்திங்கன்னா இவங்க ஜீவசமாதி அடைகிறாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தவ திரு குருசாமி அம்மையாருடைய ஜீவசமாதி. இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி அருகில் உள்ள கண்டமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. கிராமம் அப்படின்னோடனே நீங்கள் ரொம்ப ரிமோட்டான பிளேஸ் அப்படின்னு நினைக்க வேணாம். மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற வழியில் பாண்டிச்சேரி பார்டர்லேயே இருக்குது இந்த ஜீவசமாதி. இவங்களுடைய ஜீவசமாதியில் வரமிளகா அரைச்சி பிரசாதமாக வைக்கிறது வழக்கம். அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும்
இங்கே வரும் பக்தர்கள் தனக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது, இல்லை நம்ம நினச்சது நிறைவேறணும் அப்படின்னா இங்கே வரமிளகா அரைச்சி சுவாமிக்கு பிரசாதமாக வைப்பாங்க. குருசாமி அம்மையாருடைய ஜீவசமாதி வந்து பார்த்திங்கன்னா 1947 திரு நடராஜர் அவர்களால் புதுப்பிக்கப்பட்டது. அதாவது எப்படி அப்படின்னா, நடராஜர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில், அதாவது 1940களில் ஜீவசமாதி தேடி பயணிக்கிற ஒரு சிவபக்தர். இவர் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு வந்திருக்காரு. அப்போ உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது இவருக்கு அசரீதியாக ஒரு குரல் கேட்டது, நீ பாண்டிச்சேரி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு ஜீவசமாதிக்கு வந்து உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அப்போ தியானம் பண்ணும்போது அவருக்கு ஒரு பெண் குரல் கேட்டு, நீ வந்து கண்டமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் கண்டமங்கலத்துக்கு கிளம்பி வராரு. ஆனால் அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் கேட்குறாரு, இங்கே ஏதாவது சிவாலயம் இருக்கா, இல்லை இங்கே ஏதாவது ஒரு ஜீவசமாதி இருக்கா அப்படின்லாம் கேட்குறாரு. ஆனால் யாரும் தெரியலங்கிறாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜீவசமாதிக்கு போகணும் அப்படின்னா ஒரு கூகுள் மேப்பு இல்லை ஒரு வீடியோவை பார்த்துட்டு நம்ம எப்படியாவது தேடி வந்துடுறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், பேருந்து வசதி கூட இருக்காது. அப்படி இருக்கிறம்போது அவர் தன்னுடைய சூட்சம குரலால் தேடி கண்டுபிடிச்சி இங்கே வராரு. அப்படி கேட்டு வரும்போது யாருமே அப்படி எதுவும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு மனசில் ஏதோ ஒன்று படுது, நம்மளுக்கு ஏதோ ஒரு சூட்சமமாக சொல்ல விருப்பப்படுறாங்க, ஏதோ ஒரு மகான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணும்போது ஒரு பெண் சித்தர் இவருக்கு முன்னாடி தோன்றி, நான் இந்த உனக்கு பின்னாடி இருக்கிற புதருக்குள்ளே இருக்கேன், என்னை வந்து நீ வந்து இந்த புதரை சுத்தம் பண்ணினா நீ என்னை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இவர் புதரை சுத்தம் பண்ணும்போது அங்கே ஒரு சமாதி இருக்குது. உடனே அந்த சமாதியை வந்து பார்த்திங்கன்னா இவர் எடுத்து அதை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து இந்த குருசாமி அம்மையாரை பற்றி நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியுது. பிறகு இங்கே சின்னதாக ஒரு குடில் அமைச்சு இந்த ஜீவசமாதியை பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இவர் வள்ளலார் மேலே தீராத அன்பு கொண்டதுனால வள்ளலார், அதாவது அவருடைய சிலையும் சின்னதாக வச்சு இவர் வழிபாட்டில் வச்சிட்டு இருந்தார். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே வந்து உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணால் சூட்சமமாக அம்மன் வந்து நம்மளுக்கு சூட்சமமாக அருள் புரிவதாக நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஓம் அப்படிங்கிற வந்து நாமம் வந்து ஒலிக்கிறதாக, அதாவது இவங்க கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணால் ஓம்ங்கிற சப்தம் இவங்களுக்கு கேட்குறதா சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து படுத்துட்டு, அதாவது சிறிது நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அப்படி ஓய்வு எடுக்கும்போது தன்னுடைய தாய் மடியில் எப்படி படுத்துட்டு ஓய்வு எடுப்போமோ அந்த ஒரு ஃபீல் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இந்த ஜீவசமாதியை பற்றி சொல்லியிருக்காங்க. குருசாமி அம்மையார் திண்டிவனம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்ததாகவும் அங்கே இவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி இவங்க ஆடு மேய்க்கும்போது ஒரு முறை பயங்கர மழை வருது. அந்த மழையினால் அங்கே கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு மண்டபத்தில் வந்து இவங்க ஓய்வு எடுக்கிறாங்க. மழை விட்ட வாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆடை கூட்டிக்கிட்டு அந்த மண்டபத்தில் போய் உட்காடுறாங்க. அப்படி உட்காரும்போது பயங்கர மழை வருது, இடி இடிக்குது. சிறிது நேரம் கழிச்சிட்டு போகலான்னு பார்த்தா மழை விடுற மாதிரி தெரியல, இருட்டிடுது. அப்போ இருட்டும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு இடி இடிக்கும்போது ஒரு ஒளி தெரியுது. அதாவது எப்படின்னா நம்ம விளக்கில் வர ஒளி அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த கோயிலுக்குள்ளே போனதாக இவங்க பார்த்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த மண்டபத்திலேயே இவங்க தூங்கிடுறாங்க. ஏன்னா மழையும் விடலை, இவங்களால் வெளியில் அந்த இருட்டான வாட்டி வெளியில் போகிறதுக்கும் பயம். அப்படியே அந்த ஆடோடு சேர்த்து இவங்க தூங்கிடுறாங்க. பிறகு காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகலாமா வேணாமாங்கிற ஒரு பயம் இருந்தாலும் சரி என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலுக்குள்ளே பார்க்குறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் வந்து உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்காரு. இவர் உள்ளே போனோடனே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாராம், நேற்று நைட் என்னை பார்த்துட்டு பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர் பேசினதாக சொல்கிறாங்க. பிறகு இவங்களுக்கு என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த கீழே இருக்கிற இலதலையெல்லாம் வந்து நீ கொஞ்சம் அரைச்சி கொடு, உனக்கு ஒரு வெள்ளி நாணயம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வெள்ளி நாணயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அரைச்சி இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, தினமும் வந்து எனக்கு இந்த மூலிகையை அரைச்சி கொடு, நான் உனக்கு ஒரு வெள்ளி நாணயம் தினமும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இங்கே வந்து அந்த கோயிலுக்காக பூ பறிச்சுட்டு இந்த இலைதலைகளில் வந்து இவங்க அரைச்சி கொடுக்கறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஒரு முறை என்ன சொன்னாராம் அவர், எனக்கு வேலை முடிஞ்சுது, நான் வந்து இனிமேட்டு வந்து அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு தான் வருவேன், அது வரைக்கும் வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் கிளம்புறாராம். இவங்களுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நம்மளுக்கு தினமும் ஒரு வெள்ளி நாணயம் கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ இவர் போனால் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வருத்தம். சரி இருந்தாலும் இப்போ பரவாயில்ல, நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைச்சதே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அவங்க ஆடு மேய்க்க போயிடுறாங்க.
அப்படி ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு வருத்தம். அவர் இருக்கும்போது தினமும் வந்து நம்ம இதை அரைச்சி இந்த பூவெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவரும் இல்லை, அதை ஏன் நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த சித்தர் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தை இவங்க ஆத்மார்த்தமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது சித்ரா பௌர்ணமியும் வருது, அந்த சித்தரும் வரார். அப்போ பார்த்துட்டு இவங்களை பார்த்த உடனே இவங்க பக்குவம் அடைந்ததை அவர் புரிஞ்சுக்கிறார். சித்தர்களுக்கே உரிதான ரசவாதம் செய்வது, சித்த ரகசியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் குருசாமி அம்மையாருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஆகிடுது, அந்த சிவநிலை அதில் நாட்டம் அதிகமாக வந்துடுது. பிறகு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரி இவங்களுக்கு வயசாகுது, திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அதில் நாட்டம் இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் சண்டை நடக்குது. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க மாறுற மாதிரி தெரியல. சரி இடம் மாற்றினா இவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டிவனம்லேருந்து இவங்க புதுச்சேரிக்கு அவங்களுடைய அதாவது இவருடைய அப்பாவுடைய தங்கை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இவங்க அங்கே போயும் முக்கால்வாசி நேரம் தியானத்தில் தான் இருக்காங்க. இப்படி இவங்களுடைய பயணம் வந்து ஆன்மீகத்தில் நோக்கி போயிட்டே இருந்திருக்கு. அந்த பாண்டிச்சேரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை வீட்டில் இவங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிந்த அந்த ரசவாதத்தை வச்சு அவங்களுக்கு சில பொருள்களை கொடுத்துருக்காங்க. அதாவது பொண்ணும் பொருளும் அவங்களுடைய வருமானத்துக்கு இவங்களால் சுமையாக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படியோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்கக்கிட்ட நம்ம இந்த ரசவாதத்தை கற்றுக்கணும், நாம்ளும் சம்பாதிக்கணும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து நான் அவங்கக்கிட்ட சீடராக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களை தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அங்கேருந்தும் வெளியில் வந்து அதாவது பாண்டிச்சேரி கண்டமங்கலம் அந்த இடத்துக்கு வந்து இவங்க ஒரு சின்ன குடிலில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிறிது காலம் அங்கே இருந்து அங்கேயே வந்து ஜீவசமாதி அடைகிறாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் இவங்க அன்னதானம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற வர மக்களுக்கு வந்து நோய் நொடிகளை தீர்த்துருக்காங்க. சிறிது காலத்தில் எப்படி இவங்களுடைய ஜீவசமாதி வந்து பராமரிப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா அதாவது இவங்க ஜீவசமாதி அடைஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து நடுவில் உள்ள செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது அந்த காலகட்டத்தில் அதாவது இவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு படையினர் வந்து இந்த பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே விட மாட்டாங்க. நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே உள்ளே வரமாட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. இப்படி இருக்கும்போது ரெண்டுக்கும் நடுவில் வந்து இவங்களுடைய ஜீவசமாதி இருக்கிறதுனால அப்படியே பராமரிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி அந்த காலத்தில் ஜீவசமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு புரிதல் கிடையாது. ஒருத்தர் வந்து இந்த உடலை விட்டு போயிட்டால் அவங்களுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு அவங்களுடைய புரிதல் அப்படி தான் இருந்தது. மாயமா சித்தர் இவங்க நேபாள் மகாராணி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கன்னியாகுமரியில் சில காலம் இருந்திருக்காங்க. தன்னுடைய கடைசி காலம் ஜீவசமாதி அடையிறதுக்கு முன்னாடி சேலம் வந்திருக்காங்க. ஏற்காடு போகிற வழியில் தான் இவங்களுடைய ஜீவசமாதி இருக்குது. இவங்களை பற்றி ஒரு பெரிய பதிவே நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இவங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சக்கரை அம்மாள் ஜீவசமாதி திருவான்மியூர் கலஷேத்திர காலனியில் அமைஞ்சிருக்கு இவங்களுடைய ஜீவசமாதி. பாமன் சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது இவங்களுடைய ஜீவசமாதி. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வாழ்ந்த காலத்தில் இவங்களால் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்தே செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை திருவிக அவர்கள் நேரில் பார்த்ததாகவும் அதை பற்றி அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரமணர் தன்னுடைய சீடரான சக்கரை அம்மாவை எப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ சூட்சமமாக அவங்க மனசில் நினச்சிக்கிட்டாலே போதும் சக்கரை அம்மாள் அந்த இடத்துல வந்து நிற்பாங்களாம். இப்படி இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே திருவான்மியூரை சுற்றியுள்ள சிவ ஆலயங்களும் ஜீவசமாதிகளும் அப்படின்னு நான் ஒரு பதிவிட்டிருந்தேன். அதில் இவங்களை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இலங்கையில் உள்ள முதல் பெண் சித்தர். இவங்களுடைய பேரும் சடையம்மாள். நம்ம இப்போ திருவொற்றியூரில் உள்ள சடையம்மாளை பற்றி பார்த்தோம். அவங்க கிடையாது. இவங்க இலங்கையில் 1865ஆம் ஆண்டு பிறந்தவங்க. அந்த காலத்திலேயே வந்து இவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் பயணித்து ஆன்மீக தொண்டு நிறைய செஞ்சுருக்காங்க. அதாவது இவங்களுக்கும் வந்து நம்மளை மாதிரி சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இவங்க ஆன்மீகத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் நடந்து 2 குழந்தைகள் பெற்று பிறகு இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் ஆன்மீகத்துக்கு வந்திருக்காங்க.
இவங்கள பற்றி நிறைய தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு சிறு தகவலை வச்சு தான் நான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கம் வந்திருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆசிரமம் கட்டி இவங்க வர்றவங்களுக்கு வந்து நிறைய பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. இவங்க தமிழ்நாட்டில் உள்ள தென்பகுதியில் நிறையா பயணிச்சிருக்காங்க. கடைசியாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து கபால மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. எப்படி திருவொற்றியூரில் சடையம்மாள் வந்து கபால மோட்சம் அடைஞ்சாங்களோ அதுபோல் இவங்க 1936ஆம் ஆண்டு கபால மோட்சம் அடைஞ்சதாக கூறப்படுது. ஆனால் இவங்கள பற்றி பெரிய தகவல்கள் எனக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் இப்போ சமீபத்தில் தான் இவங்களுக்கு திருநெல்வேலி பக்கம் வந்து ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்கள பற்றி எனக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் கண்டிப்பாக ஒரு தனிப்பதிவாகவே நான் போடுறேன். நான் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரை பற்றி நம்மளில் நிறைய பேருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா 63 நாயன்மார்களில் ஒருவரான பெண் நாயன்மார் காரைக்கால் அம்மையார். அதனால் சில பேருக்கு தெரியும். இன்னும் சில பேருக்கு வந்து நம்ம படிக்கிற காலத்தில் காரைக்கால் அம்மையாரை பற்றி ஒரு லெசன் இருக்கும். இவங்கள பற்றி அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்கள் எல்லோருமே நின்ற கோலத்தில் இருப்பாங்க. அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை பார்க்க தலையிலேயே நடந்து போனதாகவும் அதை பார்த்துட்டு சிவபெருமான் கைலாயத்தில் அம்மையே இங்கே வந்து அமருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க போய் சிவபெருமான் முன்னாடி அமர்ந்ததாக சொல்கிறாங்க. அதனால் சிவபெருமானே வந்து அம்மையை வந்து அமர்ந்த சொல்லதுனால இவங்களுக்கு அமர்ந்த கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களில் செலவழிச்சிருப்பாங்க. அதே போல் தன்னுடைய கணவர் மறு திருமணம் பண்ணிவிட்டு குழந்தையோடு வந்து இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது மனம் வெம்பி சிவபெருமான்கிட்ட தன்னுடைய இளமை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வேண்டியதாகவும், பிறகு பேய் உருவம் எனக்கு தா அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டி பாடினதுனால சிவபெருமான் இவங்க அழகை எடுத்துக்கிட்டு பேய் உருவத்தை தந்ததாக காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுவாங்க. இது கதையில் படிக்கும்போது நம்மளுக்கு வேறு மாதிரி தோணும். ஆனால் சமீபத்தில் நான் பார்த்த ஒரு பெண்மணி இதே போல தான். அதாவது தன்னுடைய கணவர் தன்னை விட்டு பிரிஞ்சிருவார், அவருக்கு குழந்தை இருக்கும். அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க. இந்த சிவபெருமான் கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் எந்த ஆண்மகனும் என்ன தவறாக பார்க்கறது இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சடாமுடியோட மூஞ்சலம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விபூதி பூசிக்கிட்டு காவியோட அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இன்னமும் திருவொற்றியூரில் போனீங்கன்னா அவங்கள பார்க்கலாம். அவங்கள நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா சத்குரு சச்சிதானந்தர், அதாவது தாம்பரம் சித்தருடைய குரு பூஜை அப்போ தான் அவங்கள நான் பார்த்தேன். அப்போ இங்கே வந்திருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாங்க. உதாரணத்துக்கு அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, உன்னால் முடிஞ்சால் காசு இல்லாமல் காசிக்கு போக முடியுமா, பத்ரிநாத் போக முடியுமா, கேதார்நாத் போக முடியுமா? நான் போயிருக்கேன். அந்த அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிருக்கான். யாராவது ஒருத்தர் வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க. நான் யோசிப்பேன், எனக்கு காசி வரணும் போல் இருக்குது, என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி வருவேன் அப்படின்னு யோசிப்பேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா என்னை ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள்லாம் காசி போகிறோம், எங்களோட வரீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மலாம் வந்து உண்மையாக சிவபக்தன் அப்படிங்கிறோம், ஆனால் இவங்களுடைய பக்திக்கு பக்கத்தில் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அன்றைக்கி நான் உணர்ந்தேன். சரி, இப்போ காரைக்கால் அம்மையாருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காரைக்கால் அம்மையார் சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க. என்ன வரம் அப்படின்னா, ஆடாத தாண்டவம் நீ ஆட வேண்டும், அதை பார்த்து நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வரம் கேட்குறாங்க. அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, நான் திருவாலங்காட்டில் முதல் தாண்டவம் ஆடுகிறேன், அதை கண்டு நீ முக்தி பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருவாலங்காட்டில் உள்ள நடராஜர் பெருமானுக்கு பின்புறமாக காரைக்கால் அம்மையார் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. சரி, இந்த திருவாலங்காட்டுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, சென்னை பக்கத்தில் அரக்கோணம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த அரக்கோணத்துலேருந்து நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா திருவாலங்காடு அப்படின்னு ரயில் நிலையம் இருக்குது. அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தோடைய கூகுள் மேப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கண்ணகியோடைய கோவில். இது ஜீவசமாதின்னு சொல்கிறதா கோயில்னு சொல்கிறதா அப்படின்லாம் தெரியலங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த கோயில் திறக்கப்படுது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு கேரளா பார்டரில், அதாவது வண்ணாத்திப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, தேக்கடி பக்கத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்தும் போகலாம், கேரளாவிலேருந்தும் போகலாம். அது ஒரு பார்டர். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஜீப் மூலிமா நிறைய பேர் போவாங்க.
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. ஒரு இடத்துல பஸ் நின்றுட்டு அங்கேருந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். சில பேர் வந்து ட்ரெக்கிங் மாதிரியும் போவாங்க. இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமிக்கு மட்டுமே திறக்கப்படுகிற இந்த கோவில் ரொம்ப விசேஷமானது. இந்த முறை மே 1 2026 அன்னைக்கு திறக்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு இந்த மே 1 முடிஞ்சால் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. கண்ணகியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கண்ணகியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். கடைசியாக மதுரையை எரிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்து தான் மறைஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இங்கே உள்ள மலைவாழ் மக்கள் இவங்க இந்த கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சதாகவும், இன்னமும் வந்து இவங்க தெய்வமாக இங்கே இருக்காங்க, காவலுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கேரளாவில் பகவதி அம்மன் அப்படிங்கிறவங்களே இந்த கண்ணகி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் வந்து இந்த கோயிலுக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் பெண் சித்தர்களில் நான் கண்ணகியும் சேர்த்து நான் சொல்கிறேன். தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த பெண் சித்தர்கள் வரிசையில் ஔவையாரை சொல்லலாம், ஆண்டாளை சொல்லலாம், இன்னும் நிறைய பேர் இந்த வரிசையில் இருக்காங்க. எனக்கு தெரிந்த சில சித்தர்களை பற்றி தான் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தனின் பயணம் தொடரும். சித்தர் பயணத்தில் உண்மையான மகான்களை வெளியில் கொண்டு வர்றதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம் தொடரும்.